ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு லங்ஸோட மாடல் தான் பண்ண போகிறேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னா, 3 பலூன், ஒரு டியூப், அப்புறம் ஒரு பாட்டில். இப்போ இந்த பாட்டிலில் வந்து ஒரு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் வச்சு வெட்டிக்கோங்க. நான் கரெக்டாக நடுவில் வச்சு வெட்டுறேன். நமக்கு தேவைப்பட போகிற பார்ட் வந்து மேலே இருக்குல்ல, அந்த கேப்போட அந்த சைடு தான் நமக்கு தேவைப்படும். இன்னொரு பீஸ் வந்து நம்ம வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம். இப்போ நான் கட் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க பாட்டில் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. அந்த இடத்துல நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம கையில் வந்து அறுத்துரும், பலூனை கூட அறுத்துரும். ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் மேலே கேப்பில் வேறு ஒரு ஹோல் போட்டிருக்கேன். அது எதுக்குன்னா, அந்த டியூப்பு இருக்குல்ல, அந்த டியூப்பை சொருகிறதுக்கு தான். இப்போ பாருங்கள், கரெக்டாக உள்ளே போகிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் பண்ண தப்பு என்னென்னா, அந்த கேப் விட்டது தான். அதுக்கப்புறம் நான் அந்த கேப்பை அடைச்சிட்டேன். இது பாருங்கள், இப்போ வந்து இந்த பலூனை டியூப்பில் மாட்டணும். டியூப்பை பாதியாக வெட்டிட்டு நம்ம செய்யலாம். அதையும் பாருங்கள், நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ செஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா டேப் போட்டு ஏர் கேப் இல்லாமல் நல்லா இன்சுலேட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க டியூப் வந்து அப்படியே அதாவது அந்த கேப் வழியாக மேலே போகும், ஏர் உள்ளே வர்றதுக்கு. இப்போ இது ரெண்டிலும் ஒரு பலூன் மாட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திறந்துட்டு பாட்டிலில் பலூனோடு சேர்த்து மாட்டிக்கலாம். இதை அப்படி மாட்டிட்டு உள்ளே வச்சிடணும். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த டியூப் வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்கள்ட்ட ஏதாவது ஸ்ட்ரா மாதிரி இருந்தால் கூட அதை வச்சு கூட பண்ணலாம். பாருங்கள், இப்படி வச்சு நல்லா டைட் பண்ணிட்டோன்னா ஏர் லீக் ஆகாது வெளியில். இப்போ இதில் பலூன் மாட்டிடலாம். அந்த 2 சைடு இருக்குல்ல, அந்த 2 டியூப்லேயும் பலூன் மாட்டிடணும். இப்போ நம்ம பலூனை மாட்டி வச்சு பாருங்கள், அப்படியே அந்த பாட்டிலோட கேப்லேயும் சொருவிடலாம். இப்போ அதில் கேப் இருக்குது, அந்த கேப்லேயே ஏர் லீக் ஆகும். அதுக்கு நான் வந்து ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். பாருங்கள், 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி வெட்டி மாட்டின அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாட்டியாச்சு கரெக்டாக. ஸோ நமக்கு வந்து இப்போ லங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன். அந்த கீழே இருக்க அந்த பார்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டயாஃப்ரம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கிரே கலர் பலூன் மாட்டியிருக்கோம்ல, அதுதான் நம்மளோட டயாஃப்ரம்னு நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டில் இருக்குல்ல, சுற்றி ஒரு பாட்டில், அதான் தொராசிக் கேவிட்டின்னு நினச்சிக்கோங்க. தொராசிக் கேவிட்டினா ரிப் கேஜுக்குள்ளே இருக்கிற ஒரு கேவிட்டி. அந்த கேவிட்டிக்குள்ளே தான் நம்மளோட லங்ஸ் இருக்கும். ஸோ அதான் தொராசிக் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டயாஃப்ரம் இழுக்கும் போது உள்ளே ஏர் ப்ரெஷர் உருவாகும். அந்த ஏர் ப்ரெஷர் உருவான உடனே வெளியிலேருந்து காற்று வந்து உள்ளே போகிறதுக்கு ரஷ் ஆகிட்டு போகும். ஸோ அப்படி நடக்கும்போது தான் நம்ம லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளோட லங்ஸோட ஒர்க்கிங் மாடல். ஸோ இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.